ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நட்சத்திரா ககன் கிட்ட சொல்லுவாங்க, ககன் மாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கேக் வெட்ட போகிறேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த கேக்கை எனக்கு ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ககன் சொல்கிறாங்க, நான் எதுக்காக உனக்கு ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு கேக் ஊட்டி விடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் எங்கள் அப்பா கிட்ட நான் ஒரு கிஃப்ட் கேட்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ககன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பூமிக்கு செம்ம கோவம் வருது. இதுக்காக தான் இவனை இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர வேணான்னு சொன்னேன். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இப்போ ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பூமி வந்து ககனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ககன் வந்து பூமியை கொஞ்சம் வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கிட்ட சொல்றாங்க, உனக்கு என்ன, நான் கேக் தானே ஊட்டி விடணும், நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நட்சத்திராவும் அந்த சந்தோஷத்துல ஓடி போயிடுறாங்க. அப்போ பூமி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ககன் கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா அவளுக்கு நீ கேக் ஊட்டி விடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, அவ என்னைய விரும்புறா, அதனால அவ ஆசைப்பட்டு கேட்குறா, சரி நானும் ஓகேன்னு சொன்னேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் நான் என்ன தான் பண்ண முடியும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட ககன் கேட்குறாங்க. பூமி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, நீ என்னை விரும்புகிறதா சொன்னேன்னா அடுத்த நிமிஷமே நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பூமி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ சந்திரா வந்து நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, நட்சத்திரா கேக் கட் பண்ணுமா, எல்லாருக்குமே டைம் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சந்திரா பேச்சு கேட்டுட்டு கேக் கட் பண்ண போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுது. அப்போ நம்ம ககன் வந்து பூமிக்கு தான் கேக் ஊட்டி விடுவாங்க. இங்கே செரி வந்து நட்சத்திராக்கு கேக் ஊட்டி விட்டுறாங்க. ஆனால் நட்சத்திரா வந்து தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க, ககன் தான் நம்மளுக்கு கேக் ஊட்டி விட்டான் அப்படின்ற சந்தோஷத்தில் இருப்பாங்க. டக்குன்னு கரண்ட் வந்துடும். அப்போ நட்சத்திரா வந்து கையில் கேக் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அபூர்வா வந்து நட்சத்திரா பார்த்து கேட்பாங்க, என்ன நட்சத்திரா கையில் கேக்கெல்லாம் வச்சிருக்கா, அது இல்லாமல் உனக்கு யார் கேக் ஊட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நட்சத்திரா சொல்லுவாங்க, இல்லை மம்மி, நான் வந்து கேக்கை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக இருந்துச்சா, அதனால நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன், அப்போது கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் அபூர்வாவோட சித்தி வந்து இதை நம்பவே மாட்டாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அபூர்வா, இந்த ககன் பையன் தான் நட்சத்திராக்கு கேக்கை ஊட்டி விட்டுருப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா வந்து அபூர்வா சித்தி கிட்ட சொல்கிறாங்க, சித்தி நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நட்சத்திரா வேற அவங்க அப்பா கிட்ட ககனை பற்றி தான் பேச போறா, என்ன நடக்கும்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அப்பதான் நட்சத்திரா வந்து சந்திரா கிட்ட கேட்குறாங்க, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ல, அதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பூமி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்போ நட்சத்திராக்கு ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க, அவ சொல்ல வர விஷயத்த ஃபோன் வந்து தடுத்த மாதிரி ஆயிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க, என் நம்பர்ல இருந்து கால் பண்ணா அவளுக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்றாங்க, உங்க நம்பர்ல இருந்து வேணாம், வேற யார் ஃபோனையாவது வாங்கி அவளுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுபடியே கிருஷ்ணாவும் வேற யாரோட ஃபோனை வாங்கி நட்சத்திராக்கு கரெக்டாக கால் பண்றாங்க. நட்சத்திரா கரெக்டாக சந்திரா கிட்ட ககனை பத்தி பேச போகும்போது ஃபோன் கால் வந்ததுமே அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. அப்போ ஃபோனில் யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, இங்க பாரு நட்சத்திரா, இப்போ போயிட்டு உங்க அப்பா கிட்ட ககனை பத்தி பேச போறியா, இவ்வளோ பேர் இருக்கிற பார்ட்டியில் நீ ககனை பற்றி பேசினா உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம் வரும், அந்த இடத்துல ககனுக்கும் சந்திராவுக்கும் அடிதடி சண்டை தான் வரும், அப்போ உங்கள் அப்பா மனசு உடைஞ்சு போயிடுவார், இந்த மாதிரி நேரத்தில் நீ இந்த விஷயத்த சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நட்சத்திரம் கேட்குறாங்க, சரி இதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் நீங்கள் யார் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ நட்சத்திரா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க சொன்னதும் கரெக்டு தானே, நம்ம இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் அப்பா கிட்ட ககனை பற்றி பேசினா அவ்வளவு தான், எல்லாரும் முன்னாடி ககனை அடித்து அசிங்கப்படுத்திடுவார், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ககனை கண்டாலே அப்பாவுக்கு ஆகாது, அதனால நம்ம பேசாமல் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து மறுபடியும் வராங்க. சந்திரா கேட்குறாங்க, என்னம்மா உன்னோட விருப்பம், என்கிட்ட கேளுமா, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க, இல்லைப்பா அதுக்கான நேரம் இது கிடையாது, நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அபூர்வாவும் அபூர்வாவோட சித்தியும் சொல்கிறாங்க, நல்ல வேலை இவன் எப்படியோ மனசு மாறிட்டா, இவன் மட்டும் கேட்டிருந்தா அவ்வளவுதான், இங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நட்சத்திரா கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அபூர்வா வந்து ககனை பார்த்துட்டு இருக்காங்க. ககன் வந்து பூமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க, எங்கள் நட்சத்திராவை பார்த்து தான் ககன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நட்சத்திரா மேலே அவன் ஒரு கண்ணு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ககனை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போதான் அபூர்வாவோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, இதுக்கு மேலே ககனை இந்த பாட்டியில் விட்டு வச்சிருந்தா அவ்வளோதான், என்ன ஆகுனே தெரியாது, தயவு செஞ்சு அவனை இந்த பாட்டியிலேருந்து வெளியில் துரத்த அபூர்வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு தான் அபூர்வா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. கவலைப்படாதீங்க சித்தி, நான் வந்து சூப்பரான ஒரு பிளான் வச்சுருக்கேன், இந்த ககனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அடித்து இந்த பாட்டியை விட்டு எல்லாமே துரத்திடுவாங்க, நான் அதுக்கு தான் ஒரு வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நட்சத்திராவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் சொல்கிற வேலையை நீ சூப்பராக முடிச்சிட்டனா உனக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவோட ஃப்ரெண்டு கிட்ட மனசை மாற்றுற மாதிரி பேசுகிறாங்க. நீ ககனோட மொபைலில் இருந்து நட்சத்திரா ட்ரெஸ் மாற்றும் போது எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துரு, அந்த ஃபோனை எப்படியாவது ககன் கிட்ட மாற்றி கொடுத்துரு, அப்போது நம்ம கரெக்டாக ககன் ஃபோனில் நட்சத்திராவோட ட்ரெஸ் மாற்றுற ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே அவனை அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். இது ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து நட்சத்திரா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க. ஆரம்பத்தில் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. சரி, இவங்க ஏதோ பெருசாக ஒரு கிஃப்ட் தர போகிறாங்க, அதுக்காகயாவது நம்ம இதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவோட ஃப்ரெண்டும் ககனோட ஃபோன் வாங்குறதுக்காக ககன் பின்னாடி போவாங்க. ககன் ஸ்டெப்ல இறங்கி நடந்து வரும்போது அவங்கள தட்டி விட்டுருவாங்க. அப்போ ககனோட ஃபோன் கீழே விழுந்துடும். அந்த சமயம் ககனோட ஃபோன் எடுத்துட்டு இவங்களோட ஃபோனை ககன் கிட்ட கொடுத்துருவாங்க. அதை கூட சரியாக கவனிக்காம ககன் வந்து பூமி பின்னாடி தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு ககனோட ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது அவளை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அபூர்வா வந்து நட்சத்திராவோட ட்ரெஸ்ல ஜூஸை கொட்டி விட்டுருவாங்க. அப்போ நட்சத்திரா வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்காக ரூமுக்கு போவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நட்சத்திராவோட ஃப்ரெண்டு வந்து ககனோட ஃபோன்ல இருந்து நட்சத்திராவும் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஃப்ளாஷ் சவுண்டு கேட்டுட்டு நட்சத்திராவும் என்னை யாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டு அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க. மம்மி, நான் ட்ரெஸ் மாற்றும் போது யாரும் என்னைய ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க. அப்போ அபூர்வா வந்து இந்த விஷயத்த சந்திரா கிட்ட சொல்லுவாங்க. சந்திரா, நம்ம பொண்ணை யாரும் ட்ரெஸ் மாற்றும் போது ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, எனக்கு என்னமோ அந்த ககன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட பூமி வந்து ககன் எங்கே மாட்டிக்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ஃபோனை வாங்கிட்டு போய் உடச்சி போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம பூமிக்கு இங்கே நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். அப்போ அந்த ஃபோனை உடைக்கும் போது அங்கே எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாரும் பூமி கிட்ட கேட்பாங்க, எதுக்காக ககனோட ஃபோனை வாங்கி உடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, இதில் ஒரு விஷயம் இருக்கு, நான் அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொன்னால் இந்த குடும்பத்தோட மானம் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வோட சித்தி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, பூமி எதுக்காக என்னோட ஃபோனை உடைச்ச அப்படின்னு சொல்ல. அப்போ பூமி வந்து சொல்கிறாங்க, உனக்கு இங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது ககன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அப்புறம் வந்து பூமி மேலே செம்ம கோவப்படுவாங்க. நான் ககன் மேலே பழிய போட்டு இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் துரத்தலான்னு பார்த்தா இவனா ககனை காப்பாற்றுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. அபூர்வோட சித்தி அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த பூமி நம்ம பண்ண வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பூமி வந்து அபூர்வோட சித்தி கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பண்ண வேலை எனக்கு எல்லாமே தெரியும், நட்சத்திராவோட ஃப்ரெண்டை வச்சு ககனோட ஃபோனை மாற்றினது, ககனோட ஃபோனில் இருந்து நட்சத்திரா ட்ரெஸ் மாற்றும் போது ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், அதுக்காக தான் நான் ககனோட ஃபோனை உடைச்சேன். இப்போ நான் இதை மட்டும் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்களும் அபூர்வாவும் சந்திரகிட்ட நல்லாவே மாட்டுப்பீங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. நம்ம பூமி ககனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுறாங்க. நம்ம ககனுக்கும் இங்கே நடக்கிற விஷயம் ஒன்றுமே புரியல. அப்போ ககன் வந்து மனசுடைஞ்சு போய் இருப்பாங்க. அப்போது பூமி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, நட்சத்திராவோட ஃப்ரெண்டு மூலமாக உன்னைய அசிங்கப்படுத்தி இந்த பார்ட்டியை விட்டு வெளியில் துரத்தணும் தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, உன்னோட ஃபோன் எங்கேயாவது மாறிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள இடிச்சனால ஃபோன் கீழே விழுந்துடும், அதை மாற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ககனுக்கு இப்போ ஞாபகம் வரும். அப்போதான் பூமி கிட்ட சொல்லுவாங்க, அம்மா பூமி, நீ சொன்னது கரெக்டு தான், நட்சத்திராவோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபோன் மாறிடுச்சுன்னு வந்து கொடுத்தா, ஒருவேளை அவள் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், நட்சத்திராவோட ஃப்ரெண்டை வச்சு தான் இவங்க எல்லாமே இந்த மாதிரி கேம் ஆடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ ககன் வந்து பூமிக்கு ரொம்பவே நன்றி சொல்லுவாங்க. நீ மட்டும் இல்லைனா இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பேன் பூமி, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.